ஹலோ. சொல்லுக்கா. ஆ ஆ சரி சரி, நான் வரேன். என்னாச்சு ரேவதி? எங்கள் பெரியக்காங்க ஏதோ பேசணுமா, கொஞ்சம் வீட்டுக்கு வரியாடின்னு கூப்பிட்டா. நான் போயிட்டு வந்துடட்டுமா? சரி, போயிட்டு வந்துருமா. வாமா, வா ரேவதி, வந்து உட்காரு வா. ஆ இருக்கட்டக்கா. ஆமாம், எதுக்கு நீ வர சொன்னா வீட்டுக்கு? அதான் கிறிஸ்மஸ்க்கு 10 நாள் லீவ் வருதாமே பசங்களுக்கு. அதான் உன்னையும் சுமதியும் கேட்டுட்டு தம்பி வீட்டுக்கு ஒரு 5 நாள் போகலாம், அப்படியே போய் தம்பியும் பார்த்த மாதிரி ஆகும்ல. 2 வருஷம் ஆச்சு, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? சரி, உன் வீட்டுக்காரும் ஒத்துப்பாரு, என் வீட்டுக்காரும் ஒத்துப்பாருன்னு வச்சுக்கோ. நடக்கா வீட்டுக்காரு அவங்க மாமியாரும் விடுவாங்களா? அவளை ஆல்ரெடி நேற்றே ஒரு கதை ஒன்று போச்சுன்னு சொன்னா, எதுவும் கேள்விப்பட்டியா? ஐயோ, அது என்ன கதை? எனக்கு தெரியாதே. ஐயோ, அந்த கதையை ஏன் கேட்குற? உனக்கு சொல்லலையோ அக்கா? நேற்று ஏதோ நூடுல்ஸ் செஞ்சுருப்பா போல், அதுக்கு எனக்கும் நூடுல்ஸா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டிருக்கு. பசங்க இருந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் நூடுல்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுச்சான். அதுக்கு நெஞ்சை பிடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சான். அப்புறமா அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கா. போயிட்டு அங்கே போய் ஏதோ ஹார்ட் அட்டாக்கு அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் அட்டாக்குன்னு டாக்டர் சொன்னதும் உடனே திக்குன்னு இறந்து உக்காந்துக்கிச்சான். உக்காந்துக்கிட்டு டாக்டரை பார்த்து என்னன்னு சொல்லக்கா, நான் என் மருமகளை ஏமாத்துறதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சாங்க. இவ்வளோ நடந்துருச்சா? அப்புறம் அப்புறம் எப்படி அவ விடுவா அவளை? எனக்கு என்னமோ சந்தேகம்தான். சரி, எதுக்கும் ஒரு முறை கேட்டு பார்ப்போம். சரி இரு, நானே ஃபோன் பண்ணுறேன்.